திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துக்கோ இல்ல மற்ற பரமாச்சாரியர்கள் தேவாரத்துக்கோ முழுமையான விளக்க உரை பெரிய புராணத்திலே காணப்படாது. ஒரு திருப்பதிகத்துக்கு 12 பாடல்களுடைய திருப்பாசுரத்திற்கு 25 பாடல்களிலே விளக்க உரை அமைகிறது என்று சொன்னால், மதுரையிலே வைகை ஆற்றை எதிர்த்து சென்றதே திருப்பாசுர ஏடு அந்த பதிகத்துக்குத்தான் அந்த பெருமை உண்டு. என்ன சொல்ல வந்தேன்? கணவர் சிவனிந்தைக்கு துணையாக இருந்தவர், அவரை கொன்றிருக்க வேண்டும், கொல்லாது விட்டதோடு திருநீரும் பூசி மெய்ஞானமும் தந்து தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வறிந்தார், முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான், மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவர் முதலை வாழ்வார், துள்ளி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்னும் அளவிற்கு உயர் சிறப்பினை தந்தாரே. இந்த பெருமைகளை எல்லாம் நெடுமாறர் பெற காரணம் யார்? அவருடைய மனைவியார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல. இன்னொரு கூற்றான் மாதரார் பெருமையை நாம் நன்கு அறியலாம். பல பேசிக்கொண்டு செல்வானேன். பெரிய புராணம் எப்படி தொடங்குகிறது? 13 சருக்கங்கள் உடையது, 2 காண்டங்கள் உடையது, 4253 திருப்பாடல்கள் கொண்டது. முதல் பாடல் அழகில் சோதியும் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தில்லை கூத்தருக்கு வாழ்த்து உண்டு, வணக்கம் உண்டு, அவ்வளவுதான். கவனிங்க, இதுதான் புராணம் தொடங்குறார் ஆசிரியர் பெருமான். தில்லை பெருமான வாழ்த்துறேன், வணங்குறேன், அவ்வளவுதான். 2ஆம் காண்டம் திருஞான சம்பந்த பெருமான்ல தொடங்கும். அங்க என்ன செய்யறார்? சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு. கூத்தருடைய திருவடி தலை கொண்டுன்னு சொல்லல, ஆனா அவரை காட்டிய குருநாதருடைய திருவடிய தலையில வச்சுக்கிட்டேன். சரி, அவரை பற்றி பேசுவேன்னு சொன்னாராம். திருத்துண்டு பரவுவாம். திருஞான சம்பந்தரை பற்றி பேசுவதே திருத்துண்டு, அவரை பற்றி நினைப்பதே திருத்துண்டு. அதை நான் என்னுடைய ஆற்றலுக்கு இயன்ற அளவு பரவுகின்றேன். முடிக்கும் போது அப்படித்தான் சொல்றார். அரும் தமிழாகரர் சரிதை அடியேனுக்கு அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன். துதி, நான் அவரை பாராட்டினேன், பாடினேன் என்று சொல்லவில்லை, அவரை துதிக்கின்றேன். கவனிங்கள், கூத்தரிடத்திலே தொடங்கும் போது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 2ஆம் காண்டம் ஆச்சாரிய சுவாமிகளுடைய சரிதத்திலே தொடங்கும் போது ஆச்சாரியாருடைய திருவடியை தலைமையில் கொள்ளுவான், திருத்தொண்டு பரவுவான். இனி நிறைவு பகுதி, இறுதி பகுதி மங்கையர்க்கரசியாரில் தொடங்குகிறார். அந்த அம்மை எப்படிப்பட்ட தொடர்களால் 8 தொடர்கள். மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திரு குலக்குருந்து வளைக்கை மாணி செங்கமல திருமணந்தை கண்ணாடாள் தென்னர் குல படி தீர்த்த, தென்னர் குலத்துக்கு வந்த படியை தீர்த்தவர் தெய்வப்பாவை. சாதாரண பாவை அல்ல, தெய்வப்பாவை, பாவை பெண். எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே நீக்கி தங்கள் பொங்கலி திருநூறு பரப்பினாரை கவனிக்க வேண்டி வருது. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம், இது கூத்தருக்கு. பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், இது பரமாச்சாரியாருக்கு. இப்போது மானியார் மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்றார். இங்கே பெண் அந்த அம்மையார், மறந்துவிட வேண்டாம். நான் அவங்களை போற்ற மாட்டேன். ஆசிரியர் புரட்சி செய்கின்றார். ஏன் நான் போற்றணும்? போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. யாரேனும் மங்கையர்க்கரசியாரை போற்றி இருந்தால், போற்றி இருந்தவரை காட்டுங்கள், அவருடைய பூங்கடல்களை நான் போற்றுகின்றேன். கவனியுங்கள், கூத்தரை விட
பிள்ளையாருக்கு பெருமை. பிள்ளையாரை விட அவரால் பாடப்பட்ட பெண்ணுக்கு பெருமை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல. பின்னால் இன்னொரு பாட்டில் சொல்றார், அடுத்த பாட்டில், பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் புரிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தமத்தினாரை செப்புவதியாம் என் அறிந்து. என்ன கருத்து? திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய 383 தேவாரங்களையும் ஈசர பாடிய தேவாரங்கள் தான். ஈசர படற்கையாகவோ முன்னிலையாகவோ வைத்து பாடிய திருப்பாசுரங்கள் தான் அவை. தனியடியாரை முன்னிலைப்படுத்தி எந்த பதிகமும் இல்லை. இதுக்கு விலக்கு மங்கையர்க்கரசியார். அந்த அம்மையை முன்னிலைப்படுத்தி ஒரு பதிகம் இருக்கு. வீழி மாதராய் பழுதிக்கு மாபெரும் தேவிக்கே. மாநிலர்விழி மாதராயின் அம்மையை கூப்பிட்டு பாட்டியார் மங்கையர்க்கரசியாரை விழித்து பாடிய பதிகம் இது. அதான் சொல்றார் சீக்கிரடிகள், தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவதையாம் என்னறிந்து. கூர்ந்து நோக்கும் போது ஒன்று தெரிகிறது. ஒரு பெண் பிறந்தா பிறந்த வீடு வீதி பெறும். அந்த வீடு இருக்க வீதி தெரு வீதி பெறும். அந்த வீதியை தன்னகத்தை கொண்ட நகரம் வீதி பெறும். அந்த நகரை தன்னில் அடக்கிய நாடு வீதி பெறும். அந்த நாட்டை இடம்படுத்திய ஞாலம் வீதி பெறும். எல்லா உலகங்களுக்கும் வீதி தருவது பெண் பிறப்பு. இதை நான் சொல்லலாமா? தெய்வ சேக்கிழாரடிகள் சொல்றார் திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல. திருவல்லம் எனும் ஒரு தலம் தொண்டை நாட்டிலே இருப்பது. தீக்காளி வல்லன் எனும் அசுரன் இறைவனுக்கு வரம் கிடந்ததாக அந்த தல வரலாறு கூறுகிறது. அந்த தீக்காளி அவனுக்கு, அதாவது அசுரன், ஈசர் வரம் தருகிறார். கவனிங்கோ, தீது நீங்கிட தீக்கலியாம் அவனுக்கு நாதர்தாம் அருள் புரிந்தது. அருள் புரிந்தவர் பிள்ளையை கொடுக்கல. நல்வினை பயன் செய் மாதர். நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும் அப்படிங்கிறது. அந்த பெண் குழந்தைகள் பிறந்ததுனால தீக்கலி எனும் அவனுக்கு திருவடி பேறு விளைந்தது.